Narayana. Shri Krishna. Shri Gurubhyo Namaha Harihi Om. Sri Shailabhijanamburacha Sri Krishna Tatatmajam Sri Shailanvaya Devanatha Sudhya Prapta Gamantadvayam Padabje Narsimha Tataya Guroho Nyastatma Raksha Bharam Vidwadvrinda Chakora Chandiramaham Ramanujaryam Shraye Sriranga Sudhamatu Samaswadayantam Sriranga Mahishi Padapankajatmajam Sulabhashrayam Sadamoda Siddhamadbhutam भजेऽहं गुरुं तं रङ्गनाथप्रियं सुखासनस्थं हृदयाब्जपीठे चिन्मुद्रयालङ्कृतपाणिपद्मं शुभोपवीतं विमलोर्ध्वपुण्ड्रं नमामि रङ्गं गुरुमन्तरङ्गे नमामि योगसम्राज्ञीं विजयां विजयप्रदां श्रीरङ्गार्धासनासीनां करुणां मम मातरं गुरुरूपपरञ्ज्योतिः ज्योतिरूपगुरुः परः अज्ञानमन्दिरं ह्येतत् कुरु विज्ञानमन्दिरं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना अन्यांश्च हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यं नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे फुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः. With salutations to our Guru and the Guru of all Gurus, we'll commence our session today. Shri Krishna. गुणत्रय विभाग योगम இல்லையா? Sir, namaskaram. Yes. Sorry, if I'm not wrong, in the Pudu chapter முன்னாடி நீங்க அந்த லாஸ்ட் ஸ்லோகத்துல அந்த சாஸ்திரம் அத பத்தி இந்த வாரம் கவர் பண்ணலாம் சொல்லுங்க. ஆமா ஆமா முடிக்கல இன்னும். அதான் குணத்ரயம் சொன்னேன். அடுத்தது ஸ்ரத்தாத்ரயம். ஸ்ரத்தாத்ரயம். ஓகே. குணத்ரயம். என்ன பார்த்திருந்தோம்? தெய்வீ அண்ட் ஆசுரி குணங்களை நம்ம ஆசிரிச்சாக்கா அந்த குணத்திலேருந்து வரக்கூடிய சம்பத்து நம்மளுக்கு வந்துடும். தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் திங். எந்த பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோமோ ஏன்னா இந்த இதெல்லாம் சொல்லுவாங்க, மியூச்சுவல் ஃபண்டில் டெட் பேஸ்ட் ஃபண்ட்ஸ், ஈக்விட்டி பேஸ்ட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவான். அதை ரெண்டு பேருமே அதை செல் பண்ணுறவா, நல்லா செல் பண்ணுவா, நம்மளுக்கு தெரியாது அதோடைய பலன் எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. டெட் பேஸ்ட் ஃபண்ட்ஸில் போட்டோன்னா மாமூலாக ஸ்டாக் மார்க்கெட் பற்றி ஞானம் இல்லாதவளுக்கு என்ன ஆகும்? அது debt based funds will not give you returns. If the stock market is booming, it is meant for long term, whereas equity based funds na stock market ஏற இறங்க நம்ம பிபி மாதிரி அதுவும் ஏறி இறங்கும். It may give you better quicker results in the short term. அதனால எந்த இதில் நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோமோ அந்த சம்பத்து நம்மளுக்கு கூடிண்டே போகும். அது எப்போ தெரிய வரும் அப்படின்னாக்கா, இது எல்லாமே பகவான் என்ன சொல்றார், இந்த குணம் சொல்றோம் இல்லையா, தீஸ் ஆர் ஆல் வெரி சட்டில். நம்ம கண்ணுக்கு தெரியாத அதோடைய தாண்டவம் ஆடின்னு இருக்கும் பின்னாடி. தி ஒன்லி வே வி வில் நோ தட் ஐ ஹவ் அக்யூமுலேட்டட் திஸ் மச் எய்தர் குட் வெல்த் ஆர் பேட் வெல்த் இஸ் பேஸ்ட் ஆன் தி அவுட்கம். என்ன நடந்துட்டு இருக்கு
அப்படின்னு ஒரு எய்தர் ஞானி ஆர் அன் அஸ்ட்ராலஜர் அவர் ரெண்ட போனோன்னு வச்சுக்கோங்க. அஸ்ட்ராலஜர் ரெண்ட போனால் கரெக்டாக என்ன சுவாமி உமக்கு நல்ல குரு தசை போல் இருக்கு, ஒரு பொண்டாட்டி இல்லை 4 பொண்டாட்டி வச்சிருக்கேன்னு சொல்லுவா. இல்லைன்னா இஃப் சம்படி இஸ் கோயிங் த்ரூ ட்ரபிள் ஆஃப்டர் ட்ரபிள், உங்களுக்கு மாத்திரம் சனி இல்லை, உங்கள் பொண்டாட்டிக்கும் இருக்குது, உங்கள் பிள்ளைங்களுக்கும் இருக்குது, அதனால் கவலையே பட வேண்டாம், ஏன்னா கவலை இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு சான்ஸும் இருக்குது. ஸோ ஞானிக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கிறவர் அஸ்ட்ராலஜர். ஏன்னா அதுவும் ஒரு ஜோதிஷ் சாஸ்திரமும் ஒரு சாஸ்திரம். இட் இஸ் ஒன் ஆஃப் தி 64 சாஸ்திராஸ். Unfortunately, all of us have lost track of it. It is supposed to be known by everybody. ஜோதிஷன்னு ஒரு தனி போஸ்ட் ரோல்லாம் கிடையாது, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். அது அவசியமாக தெரிய வேண்டிய ஒரு சாஸ்திரத்தில். அதுக்காக நாளைக்கு போய் PhD பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. அது பின்னாடி டுக்கரிஞ்சிக்காரனேன்னு ஆகிடும் அப்புறம் மறுபடியும். அதனால் இது எப்படின்னா தானாக சகஜமாக சின்ன வயசுலேருந்தே படிச்சுட்டு வந்தோம்னாக்கா அது தானாக நம்ம கூடயே வந்துடும். அது இல்லைன்னாக்கா ப்ராப்ளம் ஆகிடும். என்ன சொல்றார்? தி ஆசுரி பீப்புள் by their very nature they not only do bad activities, they are a root. Why do they do all these activities அப்படின்னு பார்த்தோம்னா the root of their activities is காமம். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய குரோதம், லோபம், அது எப்படி வருதுன்னு பார்த்தோம். அதுலேருந்து வரக்கூடிய மதம், மத்சரம் இத்தியாதி அநேக விதமான திவ்யமான குணங்கள். இதெல்லாம் சாமான்யமாக வராது. அதோட எக்ஸ்ட்ரீம் வரணும்னாலும் அதுக்கும் சிரமம் பண்ணோம், இல்லைன்னா கிடைக்காது. மெட்ராஸில் ஒரு பேட்ட ரவுடி அப்படின்னு ஒரு டைட்டில் வரணும் அப்படின்னா ஒரு மினிமம் அவனுக்கு ஒரு KPI, கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர். எத்தனை பேரை நீ பிக் பாக்கெட் அடித்த, அது நம்பர் 1. அதுக்கப்புறம் எத்தனை பேரை நீ இது பண்ண, எல்லாம் சொல்லவே வேண்டாம். ஸோ சச் திங்ஸ் ஆர் தே ஆல்வேஸ் கம் டுகெதர். அதனால் அதனுடைய ரூட் என்னன்னு பார்த்தோம்னா காமம், அந்த டிசைர் டு டூ அக்வயர் எவ்ரி திங், அண்ட் தேர் வெரி நேச்சர் இஸ் டு பிளேம் த லார்டு. பகவான்ற வஸ்துவே கிடையாது இந்த உலகத்துக்கு, ஜெகத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரே வஸ்து என்ன அப்படின்னா காமம் தான். காமம்னால தான் ஜெகத்தே வருது. தேர்ஃபோர் ஐ வில் பர்பெட்ரேட் இட். நான் தான் ஈஸ்வரன் அப்படிங்கிற ஒரு பாவமும் அவள கடைசியில் வந்துடும். அது எப்படின்னா சிந்தாம் அப்பரிமேயாந்தே பிரளயாந்தாம் உபாசிதா. இந்த தாட் ப்ராசஸ் goes on for them until their frame gets gutted. அது வரைக்கும் till they lose their lives. காமோபபோக பரமாக ஏதாவதி. இதுதான் நிச்சயமானது. சாஸ்திரம் என்னன்னா இதுதான். அதுக்கேற்ற மாதிரி காமத்துக்கு ஏற்ற மாதிரி புருஷார்த்தங்கள்ல தர்மவர்த்த காம மோட்சம் இருக்கு இல்லையா? they acquire wealth in order to perpetrate காமா. அதுக்கேற்ற மாதிரி வயலன்ஸ்லாம் இருக்கும். அசௌமயா ஹதசத்ருஹு ஹனிஷ்யே சாபரானபி அப்படின்னு சொல்லிட்டு they try to start perpetrating violence also. ஈஸ்வரோஹம் அஹம் போகி, ஐ ஆம் தி ஈஸ்வரா அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸும் வரும். அதனால பகவான் இஸ் எ கிரேட் டைரக்டர். அவர் என்ன பண்ணுவார், ஒரு சீடை போட்டுவிட்டுவார். சீடை போட்டுட்டு தான் என்ஜாய் பண்ணுவார். அதுதான் அவருடைய லீலையே. இந்த ஹிரண்யகசிபு ஹிரண்யாக்ஷனுக்கெல்லாம் என்ன சீடு போட்டார்? காமம் அப்படிங்கிற ஒரு சீடை போட்டார். அது எப்படி வளரும்னு அவருக்கு தெரியும் இல்லையா? இட் வில் கோ டு இட்ஸ் எக்ஸ்ட்ரீம். நான் ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. ஆட்யோ பிஜனவானஸ்மி கோன்யோஸ்தி சதுஷோமயா ஹூ எல்ஸ் இஸ் ஈக்குவல் டு மீ அப்படிங்கிற ஒரு அகங்காரம் வந்துடும். அநேக சித்த விப்ராந்தாக மோகஜால சமாவிர்த்தாக. அவளுக்கு ஒரு சித்தம்னு இருக்காது, பலவிதமான பர்செப்ஷன்ஸ் வந்துடும் அவளுக்கு. அண்ட் they try to perpetrate each of them. ஆத்ம சம்பாவிதாக ஸ்தப்தாக தனமான மதான்விதாக. அவளை சம்பாவனை பண்ணணும்னு யாரும் தேவையே இல்லை, தானே தன்னை சம்பாவனை பண்ணிப்பான். முதல் ஆத்ம சம்பாவனை இல்லையா? அவளுடைய குணமே அதுதான். ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஏரியா ஆஃப் எக்ஸ்பர்டீஸ்ல சர்டிஃபிகேட் வேணும் எனக்கு அப்படின்னா we say, இதுக்கு இப்போ
இன்னும் IEEE அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன், அங்கே போய் சர்டிஃபிகேட் வாங்கிக்கோன்னு சொல்லுவோம். நிறைய பணம் இருக்கிறவன் என்ன பண்ணுவான், அவனே ஒரு ஃபவுண்டேஷன் வச்சு, எக்ஸ் ஃபவுண்டேஷன், அதில் வர மெடல் எனக்கு தான் முதல் அப்படின்னு போட்டுப்பான். ஆத்ம சம்பாவிதா, தே நோ ஹவு டு பேட் ஆன் தேர் ஓன் பேக்ஸ். அகங்காரம், பலம், தர்ப்பம், காமம், குரோதஞ்ச சம்ஷிதா, எல்லாம் வரிசையா வரும். இப்பேற்பட்ட ஜீவன்களை பகவான் என்ன பண்ணுவார், தானகம் துஷத குரூரான் சம்சாரேஷு நராதமான். இதெல்லாம் இருந்துட்டு போறதே ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் சீடு என்ன அப்படி, அந்த சீடுன்னு சொல்லக்கூடாது, ஒரு அவுட்கம் என்ன அப்படின்னாக்கா துஷதா அப்படிங்கிற பகவானை நம்ம நிந்தனை பண்ணக்கூடாது. நீ காமம், குரோதம் இத்தியாதி வச்சுக்கோ, பெருமாளை நீ நிந்தனை பண்ணனா உனக்கு ரிடம்ஷன் உண்டு. ரிடீம் 10,000 பாயிண்ட்ஸ் அப்படின்னு போடுவான். ஏர் இந்தியா, பிரிட்டிஷ் ஏர்வேஸ் 10,000 1,00,000 இருக்கும். அது பார்த்தா அதோட வேல்யூ 100 ரூபாய் தான் இருக்கும். கடைசியில் இல்லை 1/2 மணி ஸ்பெண்ட் பண்ணி we will try to redeem the points. கடைசியில் ஒன்றுமே இருக்காது. அந்த ரிடம்ஷன் அப்படிங்கிறது பகவான் எப்போ கொடுப்பார், he will ensure that you go through the கர்ம பலம். காம குரோதம் இத்தியாதினால வந்த கர்ம பலத்தெல்லாம் போயிட்டு இது ஏதோ பாவம் இதெல்லாம் பண்ணிடுது, ஆனால் என்ன தோஷிக்கல இது, he did not have any hatred for me அப்படின்னு இருந்துட்டனா உண்டு. அப்படி இல்லைன்னாக்கா க்ஷிபாம் யஜஸ்ரம சுபான ஆசுரீஸ்வ யோனிஷோ, he'll keep getting born again and again in ஆசுரி ஜன்மாஸ். ஆசுரி யோனி மாப்பன்னாக மூடாக ஜன்மனி ஜன்மனி மாம் அப்ராப்பியம், இதெல்லாம் பார்த்தோம். அப்புறமா திரிவிதம் நரகசேதம், இந்த நரகத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய 3 பிரதானமான காரணங்கள் யாரெல்லாம், காமம், குரோதம் அண்ட் லோபம். அதனால இது 3த்தையும் விட்டுடணும் அப்படின்னு சொல்றார். விட்டுட்டாக்கா உனக்கு ஸ்ரேயஸுங்கிறது கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. எப்படி, ஒன்லி when you ஆச்சரத்யாத்மன ஸ்ரேயா, when you strive to redeem yourself அப்படிங்கிற ஒரு முதல் அடி கட்டாயம் நம்ம ஜீவன்கிறது எடுத்து வைக்கணும். ஸ்ரேயசஸ் தத்தோயாதி பராங்கதிம் யஸ் சாஸ்திர விதிமுத்ஸ்ருஜ்ய வர்த்ததே காமகாரதः ந ச சித்திம் அவாப்னோதி ந சுகம் ந பராங்கதிம். சாஸ்திர விதி, சாஸ்திரம்னா என்ன, வேதங்கள் வேதாங்கங்கள்லாம் என்ன சொல்லியிருக்கோ அதை விட்டுட்டு நீ என்ன காரியம் பண்றியோ, காமகாரதா, motivated primarily by kama, then you will never get siddhi either here or hereafter. Tasmat shastram pramanante karya karya vyavasthitau jnatva shastra vidhanoktam karma kartumiharhasi. The last sloka of this chapter. Tasmat அப்படின்னா therefore அப்படிங்கிறார். தேர்ஃபோர்னா என்ன அர்த்தம், நீ சுகமும் பராகதியும் அடையணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். வாட் ஆர் யூ சப்போஸ் டு, ஆர் ஹவ் ஆர் யூ சப்போஸ் டு ஆக்ட் so that you get both the pleasure here in this world as well as after you die அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட பகவான் என்ன சொல்றார், தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே, சாஸ்திரம் தான் உனக்கு அத்தாரிட்டி. அப்படின்னா என்னது, சாஸ்திரம்னாக்கா வேதங்கள், வேதாங்கங்கள், ஸ்மிருதி கிரந்தங்கள், இதிகாச புராணம், இதெல்லாம் சாஸ்திரம்னு சொல்றோம். அதனால வரிசையா 120 ஆன்லைன் கோர்ஸுக்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா சாஸ்திரங்கிறது என்னன்றது நம்மளுக்கு கட்டாயம் தெரிய வரும். ஆனா அது தெரிஞ்சு அதுக்கப்புறம் நம்ம எப்போ ஃபாலோ பண்றது, இட்ஸ் ஏ ரிட்டையர்மெண்ட் பிளான் மாதிரி தோன்றதே. சாஸ்திரம் எப்போ பிரமாணம் ஆகும், வாட் இஸ் சாஸ்திரம் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல சாஸ்திரம் அப்படின்னாக்கா சாசனாத்து திராணனாத்து செய்வ சாஸ்திரமித் அபிதீயத்தே. எத்தை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது இருக்கோ அதுக்கு பேரு சாஸ்திரம். தட் இஸ் த மீனிங் ஆஃப்
சாஸ்திரா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ப்ரொடெக்ஷன். when is protection required? when we are not secure, or when our balance is disturbed, whenever we are in a state of imbalance. அப்படின்னா நம்ம சரீரத்துல இருக்கக்கூடிய பிரதானமான தோஷங்கள் என்ன அப்படின்னாக்கா காம குரோத லோபம் அப்படின்னு சொல்லலாம், சத்தம் ரஜஸ் தமஸ் அப்படின்னு சொல்லலாம். மூலத்தக பார்த்தாக்கா வாதம் பித்தம் ஸ்லேஷ்மா, இது 3 தான் நம்ம சரீரத்துல இருக்கக்கூடிய தோஷங்கள். இந்த தோஷங்கள் எப்போ சமநிலையை தாண்டி இம்பேலன்ஸ்டா போயிடுறதோ அப்ப என்ன ஆகும்? மூச்சு ஏறுபேரா இருக்கும். பித்தம்ங்கிறது ஒசந்து போயிடும், தமசுங்கிறது ஒசந்து போயிடும். we will start behaving erratically, we will start doing things erratically. இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஞானம் இருக்கணும். இது சரியில்லை, எது சரி எது தப்புங்கிறது முதல்ல தெரிஞ்சிருக்கணும். வாட் இஸ் சமநிலை அப்படின்னு தெரிஞ்சால் தான் சமம் இல்லாத நிலை எது அப்படின்னு தெரிய வரும். இது ரெண்டுத்தோட ஞானம் இருக்கிறவாளுக்கு தான் சமநிலையில இருந்தேன்னாக்கா how are you supposed to sustain it அப்படிங்கிற ஆங்கிள் யோசிப்பா. சமநிலை குறைந்து போய்விட்டது என்றால், ரொம்ப தமிழ் பேசணும், if the சமநிலை, if the imbalance happens in our bodyனாக்கா நம்மளுடைய சரீரம் பிளஸ் த பிராணன் ரெண்டையும் வச்சுக்கணும். பாடி மீனிங் இந்திரியாஸ் பிளஸ் மைண்ட் அண்ட் பிரெத் எல்லாமே வச்சுக்கணும். அப்கோர்ஸ் ஜீவன் அது ஒன்று இருக்கு. அதுல இம்பேலன்ஸ் அப்படிங்கிறது வந்துருச்சுன்னா அந்த இம்பேலன்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத அறிவும் இருக்கணும். they should know how to detect imbalance. இப்போ ப்ரெடிக்டிவ் மாடலிங்னு சொல்லுவோம், டேட்டா சயின்ஸ் இல்லையா? அதில் என்ன பண்ணுவான், முதல்ல வாட் இஸ் அரவுண்ட் த கார்னர் அப்படின்னு ஐ கேன் ப்ரெடிக்ட். ஒரு பில்டிங் இருக்கும், இந்த பக்கம் ஓடிண்டே இருக்கும், அந்த சைடில் யார் வரா அப்படின்றத, இது ஒரு பிரம்மஞானி மாதிரி சொல்லக்கூடிய ஒரு அல்காரிதம் பேர் தான் ப்ரெடிக்டிவ் மாடல். சரியா? அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே யார் வரா அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடி யூ ஷுட் பி ஏபிள் டு டிடெக்ட் வாட் இஸ் ஹேப்பனிங். என்னதான் ஆயின்னு இருக்கு, அதுக்கு பேரு டயக்னாஸ்டிக் மாடலிங் அப்படின்னு சொல்லுவா. சரியா? என்னெல்லாம் தப்பா இருக்கு என்னுள்ள அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். வாட் ஆர் ஆல் தி இம்பேலன்ஸ் தட் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் இன் மை பாடி, வை ஹாவ் தே பீன் ஆர் வாட் இஸ் தி காஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு, ஓஹோ I am in a state of imbalance. Now how am I supposed to come back to balance? அப்படிங்கிறது செகண்ட் ஸ்ட்ரீம் ஆஃப் தாட். வாட் ஆர் தி டூ ஸ்ட்ரீம்ஸ்? ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீம் இஸ் imbalance, how to come back to balance. How do you sustain a balanced state is the first stream. Second, detect imbalance and rectify that imbalance. How are you supposed to come back to a balanced state? இப்படிங்கிறது தான். is it not something that is quite natural to any field அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். it is quite natural to any field of work, any field of study or any field of life. ஜி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முத்து ஹியர், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது இம்பேலன்ஸ்னு புரிஞ்சிக்கக்கூடிய கெப்பாசிட்டியே கிடையாது எனக்கு. Correct. I consider that everything is fine. I am absolutely fine. Whatever I am doing is the best. So அதுக்கப்புறம் நான் ஃபர்ஸ்ட் இம்பேலன்ஸ்னு அது புரிஞ்சுட்டு, then I need to detect that when I am in imbalance, then I need to go for balancing act. So ஆமா, கரெக்ட், யூ ஆர் ரைட். எனக்கு ரோகம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாதான் டாக்டர்கிட்ட போய் நம்ம இது பண்ணிக்க முடியும். ஆனா இந்த காலத்துல சும்மா டாக்டர்கிட்ட போறது ஒண்ணு, எல்லாத்துக்கும் போயிட்டு இருக்கக்கூடாது. ரெண்டாவது, நம்ம கூகுள்ல படிச்சுட்டு நிறைய we form our own conceptions of our disease, which is very very wrong. அதுக்காக தான் ஞானிங்கிறவன் ரொம்ப முக்கியம். எந்த ஒரு ஃபீல்டுனாலும் சரி, be it medicine, be it science, be it art of anything, one who knows that subject is very very key
டு பர்பட்ரேட் தட் பர்டிகுலர் சயின்ஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். அதுதான் சாஸ்திரம்னா ஒன்றும் கிடையாது. இட் இஸ் தி சயின்ஸ் ஆஃப் லைஃப். அந்த சயின்ஸ் ஆஃப் லைஃபை யார் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் போட்டுக்கணும். ஸோ தேர் இஸ் பிசிக்கல் சயின்ஸ், பயாலஜிக்கல் சயின்ஸ், கெமிக்கல் சயின்ஸ் எட்ஸெட்ரா. தே ஆர் ஆல் ஃபண்டமெண்டலி கரெக்ட். ஏன்னாக்கா தே ஆக்ட் இன் த ஃபீல்ட் ஆஃப் காரிய காரணம். What is the cause, what is the effect, which is basically the domain of Prakriti. And Prakriti is Bhagavan's Shasanam. It is Bhagavan's creation where he has laid out certain standard operating procedures. At the meeri Prakriti nadakadu. It is nature has a way to, demonstrate herself, grow herself, etc. And if you want to understand what is nature, you have to resort to natural sciences, right? Anal, what is Vedantam? Nammude Shastram is not limited to Prakriti. It tries to understand the cause of life and the substratum, source and substratum of life, and what gives us happiness here and hereafter. அப்படிங்கிற ஒரு அன்வேஷனை அப்படின்னு சொல்லுவோம், டிஸ்கவரி. அதுதான் உபனிஷத்கள் சொல்லக்கூடிய வேதாந்தம். அப்போ என்ன ஆகுது? யூ ஆர் த்ரோயிங் இன் டு திஸ் மிக்சர் ஆஃப் பிரகிருதி certain other things which are not normally seen by the physical world or the physical phenomena, and that starts with our mind, intellect and upwards. இப்போ மனசு, இப்போ நீங்க மாமூல் சயின்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கே நேச்சுரல் சயின்சஸ் அண்ட் தென் மென்டல் சயின்சஸ்ன்னு சொல்லுவா. இவாளுக்குள்ளேயே நிறைய டிபேட்ஸ் இருக்கும். சைக்கலாஜிக்கல் ஃபீல்ட், தி சைக்கியாட்ரிஸ்ட் எட்ஸெட்ரா. ஸோ தே கம் அப் வித் தேர் ஓன் ஹைபாத்தசிஸ் அண்ட் தியரிஸ் அண்ட் தே ஆர் வெரிஃபைட் அண்ட் வேலிடேட்டட் ஆல்சோ. அதே மாதிரி நேச்சுரல் சயின்ஸும் இருக்கு. ஆனால் இதனுடைய கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் ஒர்க்கிங் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் வேதாந்த். அப்போ coming back to the point of imbalance, the very first thing is understanding what is balance. Appoda you will know how to define imbalance. Liya, if you have never seen the other side of the fulcrum, you will not know what is balance. And the balance enna appdi therinjukkudiya shastrangal dhaan Bhagavad Gita, Brahma Sutrangal, Upanishad, etc. They show humanity. They give a pointer to that direction of balance, which was quite natural for people in Krita Yugam, but it is worth to strive for. And the state of balance, Terjana, is but if you knew balance, then you wouldn't go to imbalance. very good. Yes, if you knew what is balance, why will you go to imbalance? It's a sweet question. It is true. So maintain that state of inquisitiveness in you. Adhe, why do we fall away from a state of balance? Angada shastram varudhu. Because number one, either you do not have yourself established in that state of balance. Seriya? Ipo you are let's say you are climbing a very slippery surface. மேல போயிட்டங்க, ஆஹா ஐ எம் பேலன்சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியா இருக்கச்சே என்ன ஆகும்? பாடி எப்படி எப்படி மூவ் ஆகும், மறுபடியும் வழிக்கு விடுது. என்ன ஆகும்? யூ டோன்ட் நோ. யூ நோ வாட் இஸ் பேலன்ஸ். யூ என்ஜாய் தட் ஃப்ரீடம் இன் பேலன்ஸ், பட் யூ டோன்ட் நோ ஹவு டு சஸ்டெயின் இன் தட் ஸ்டேட் ஆஃப் பேலன்ஸ். ஸோ அதுக்கும் சாஸ்திரம். ஏகாகிரதையா இருக்கிறதுக்கு how am I supposed to retain that state of balance is the very first thing. And the arivu irundirthana, I will not perform activities which will pull me down from that state of balance. So that's the first thing we should keep in mind. Yes, Lata. இல்ல அதுல அப்போ இப்ப நான் மேல போய் கீழே இறங்கி வந்துடுறேன்னா சம்டைம்ஸ் இட் மைட் பி டியூ டு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் ஆல்சோ, சம் விண்டுனாலேயோ இல்லை எதுனாலேயோ சம்திங், ஆர் ஏதாவது ஸ்லிப்பரியா அங்கே இருக்கிறதுனால ஐ மைட் ஆக்சுவலி. ஸோ இட் இஸ் நாட் ஓன்லி ஐ ஷுட் பி இன் தட் ஸ்டேட், பட்
I must also look around the prakriti which is influencing me. So adila sthirama irukkiradhu dhaan it is hard இல்லையா அப்போ? அதாவது அந்த ஸ்டேட் ஆஃப் பேலன்ஸை எப்படி அடையிறது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். வாட் இஸ் தி கான்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், வாட் இஸ் மை ஓன் கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறத நல்ல அறிவு இருக்கணும். அந்த அறிவு இருந்ததுன்னா அந்த மேலே போய் ஸ்டேட் ஆஃப் பேலன்ஸில் இருக்கச்சு என்ஜாய் பண்ணிட்டு யூ ஷுட் பி வாட்ச்ஃபுல் ஆஸ் யூ ஆர் சேயிங். ஈவன் எ ஸ்லைட் விண்ட் ஆஃப் 1 மீட்டர் per செகண்ட் எவரெஸ்டில் போகிறவனுக்கு தான் தெரியும். நம்ம இங்கே ரோட்டில் மாடர்ன் லேனில் போகிறவனுக்கு தெரியாது. வாட் இஸ் தி இம்பேக்ட் ஆஃப் 1 மீட்டர் per செகண்ட் ஸ்பீட் அப்படின்னா வாட் வில் இட் டூ, வில் டூ நத்திங் அப்படின்னும். அங்கே மேலே போகிறவனுக்கு என்ன ஆகும், ஈவன் தட் காசஸ் டிஸ்டர்பன்ஸ். அப்போது தட் பர்சன் வில் ஆல்வேஸ் பி வாட்ச்ஃபுல். ஆம் ஐ ஹோல்டிங் ஆன் டு சம்திங் which will not disturb my state of balance. Be in tune with that, probably. So you will, The in external spite, influences, though it is not favorable for that condition to sustain, but if you are to sustain, you will go to that level. That is called balance. correct. இந்த காலில் ஸ்பைக் ஷூஸ் இருக்கும், அது வந்து கரெக்டாக இருக்கா, என் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஹோல்டிங் திங் அது கரெக்டாக ஸ்ட்ராப்பில் இருக்கா, am I breathing properly அப்படின்னு 20 டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ் அவன் ஐசியூவில் தான் இருப்பான் பாவம். while he's climbing he has to monitor all these parameters. Will he monitor? My question is, sorry to interrupt. I think you will not be monitoring it, but it will be very natural to the system to adapt when you are able to understand the inside prakriti and the external prakriti is one and the same. கரெக்ட். இதுக்கு ஆன்சர் பண்ணோன்னா ஒரே ஒரு, and I'll continue with that எவரெஸ்ட் analogy. முதல்ல போறவனுக்கு இது சிரமமா இருக்கும். The first time you try to scale Mount Everest, you have to pay attention to everything because you are not sure. அந்த ஷூரிட்டிங்கிறது கிடையாது. வாட் வில் டிஸ்டர்ப் மை பேலன்ஸ் அப்படிங்கிறதோடைய அறிவு இருந்தாலும் எதனால குலைக்கப்பட அவுட் ஆஃப் 20 டிஃபரெண்ட் காசஸ், இஸ் இட் மை ஸ்பைக் ஷூஸ் தட்ஸ் கோயிங் டு காஸ் அ ப்ராப்ளம், இஸ் இட் த விண்ட் தட்ஸ் கோயிங் டு காஸ் ப்ராப்ளம், இஸ் இட் மை எக்ஸாஷன் தட்ஸ் கோயிங் டு காஸ் ப்ராப்ளம் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு சரியா தெரிஞ்சிருக்காது. ஆனால் இது அந்த தென்சிங் நார்கேயா அவன் பேர் என்ன, அவனை போய் நீங்கள் கேட்டாங்கன்னாக்கா அவன் 20 தடவை ஏறி இறங்கியிருப்பான். He will say, no, in the region la, you better watch out. It is your shoes. In the region la ponga, you better watch out. It's because of your exhaustion. அப்போ கரெக்டாக இந்த டேப்லெட் வாயில போட்டுக்கோங்கன்னு சொல்லுவான். அப்போ வாட் இஸ் நேச்சுரல் அண்ட் வாட் இஸ் நாட் நேச்சுரல் அப்படிங்கிறது தெரியும். நேச்சுரல் இன் தி சென்ஸ் இட் பிகம்ஸ் யுவர் செகண்ட் நேச்சர் டு பி இன் அ ஸ்டேட் ஆஃப் பேலன்ஸ் அப்படிங்கிறது வரத்துக்கு மறுபடியும் ஏறி இறங்கினாதான் அந்த செகண்ட் நேச்சர்ங்கிறது வரும். So again, to be in harmony, like when we have to think about harmonizing. So இப்ப என்னால வந்து இது எல்லாமே it is not possible for me to study, to practically apply and then achieve and then to sustain. அப்படின்னாக்க I have to be in harmony with others who are doing it, so that through their support, it is easy for me maybe to reach, achieve and sustain. Exactly. So this is nice. And it applies to all field. Correct. இப்போ அந்த எவரெஸ்ட்டை மேலே போனோம் அப்படின்னாக்கா the guy who goes there, if you read everybody's biography, அவன் பயங்கரமாக சிரமப்பட்டிருப்பான். முதல்ல அங்கே போகிறவா அவளுடைய ஸ்டோரிஸ்லாம் படிச்சிருப்பான். அவன் எந்தெந்த விதமாக அவள்லாம் ஃபெயில் ஆகலான்னு படிச்சிருப்பான். ப்ளஸ் that person will know how should he prepare, அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அங்கே போகிறச்சே கூட நீங்கள் சொல்கிற மாதிரி those who come with you, it is important to know who is accompanying you, who is your guide. அவன் சரியான ஆள அவன் கவுத்து விட்டுறக்கூடாது. அப்படியும் இருக்கு, அதையும் தெரிஞ்சுக்கணும். அப்போ என்ன ஆகும், இல்லைனா என்னோட கொஸ்டின் என்ன, தெரிஞ்சுட்டே இருந்தா we can't
we can't, you have go to climb. that, Yes, அறிவு thing. போறாது, you have to start climbing. எனக்கு ignorance இல்லைனாக்கா அறிவு வேணும் we are discussing, but if I sit and start learning and learning about Shastram, how will I Correct. experience that Shastram? Correct, I'm coming to that. Oh, sorry. அதுதான் முதல்ல என்ன சொன்னேன், it is important to know that state of balance. ரெண்டாவது, how do you sustain அப்படிங்கிற வச்சே கர்மா ஆஸ்பெக்ட் வரும். What am I supposed to do so that that state of balance is preserved, or I can move away from a state of imbalance into a state of balance. நல்ல சாஸ்திரம் தெரியணும் அப்படின்னா நான் சொன்னேனே முதல்ல, you can subscribe to 20 different courses and spend the entire life learning about Shastram but not doing anything. And the following of Shastram அப்படின்னா என்னது அப்படின்னா, one, you learn yourself. Like when you climb the Mount Everest, அது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அது ஏறினா தான் நம்மளுக்கு தெரியும். Then only you will get to know the hardships. And but why are you motivated there? Somebody like Tenzing Norgay, he will tell you, boss, and the summit on the பாரு, there's nothing like it. It's an out of the world feeling. அப்படின்னு சொன்ன உடனே நான் அடுத்த சாப்டருக்கு போகக்கூடாது. அந்த ஸ்ரத்தை அப்படிங்கிற ஒரு பிரதானமான ஒரு திரவியம் நம்மள வந்து சேரும். அது சேர்ந்தாலே you will start doing. So the knowledge that you have acquired so far will help you to lead a life. அதனால சாஸ்திரம் has two dimensions. One is knowledge about balance, imbalance. Second is adopting a way of life. ஆச்சரதி அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா, இந்த இதுலையும் சொல்றார், சாஸ்திர விதி முத்ஸ்ருஜ்ய வர்த்ததே காமகாரதா. வர்த்தனம் அப்படிங்கிறது இல்லையா, விருத்தி வர்த்தன ஜீவனே. வர்த்தனம்னா விருத்தம் அப்படின்னா சர்க்கிள், வர்த்தனம் அப்படின்னா டு கோ அரவுண்ட் சர்க்கிள் ஆர் டு லீட் a way of life அப்படின்னு அர்த்தம். This is a bit like Vishwamitra's kadai. Yes. Because Indra tries to. Yeah. Yes. He attains Siddhi and he comes back. Correct. He has to meditate upon. Correct. He attains Siddhi and he finally becomes a Brahma Rishi. Brahma Rishi. Yes. So you learn, then you practice. Then you learn again, you practice again. It's a loop of learning and practicing. It will become a positive reinforcement until a point yes, you are right. Vishwamitra lost his balance initially. So he wanted to come back to that state of balance. So the role of Indra, or the guy who controls our mind, is to create imbalance. Right? The Jiva or the Vishwamitra strives to attain Atmajnana. அதை கொலைக்கிறதுக்குனே இருக்கக்கூடியதுதான் இந்திரியங்கள், மனசு, sense objects. So when you're doing anything, to get balance, you kind of need to trust your body and yeah. Yes, you are right. Trust a perfect body. A perfect body operates perfectly, where the tissues, the muscles, the bones, the breath inside the body, it will all work in some harmony. And அந்த ஹார்மனியை லூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே we will not be on the correct path. அதனால the state of balance, அதை எப்படி அடையிறது அப்படின்னு சொல்லக்கூடியதும் சாஸ்திரம். இம்பேலன்ஸ்லேருந்து மறுபடியும் பேலன்ஸ் ஸ்டேட்டுக்கு எப்படி வருது அப்படின்னு சொல்லக்கூடியதும் சாஸ்திரம். அதனால இது can we imagine that the difference between the balance and there is no, it's a hairline difference between a balance and imbalance, because as you say, everything has to be in synchrony. It can't be every time, every moment. So correct. அதனால்தான் what the great rishis tried to do is they figured out the karmaங்கிறது everybody has to do. There is no escaping from karma. பட் என்ன ஆகும், நம்ம செய்யற கர்மா காம குரோத லோபாதிகளுக்கு போகாத அத்தியாத்மத்துக்கு எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறத பத்தி ரிசர்ச் பண்ணி they gave us a way of life. How do you start your day? At what time?
what do you do as soon as you get up? Then onwards, what are the next activities you are supposed to do? Right? How do you look at your own wellness? And then how do you, for example, acquire things, dravyangal? How do you acquire wealth? How do you, cook food? How do you eat? At what times are you supposed to eat? What items should you eat? இதெல்லாமே சொல்லக்கூடியதான் சாஸ்திரம். ஏன்னா the nature of Prakriti is to drag you down. But coded within that Prakriti is also the science to climb up. The rishis, the great Maharshis of India, their contribution is to understand that there is a path upwards even in this Prakriti. And how do we attain that? அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் ஆஃப் பேலன்ஸு கொண்டு போறதுதான் சாஸ்திரம். It's so nice. Maybe I'm just thinking now, like the கிருஷ்ணர் வந்து எல்லாத்தையும் போட்டு ஒரு மேஸ்குள்ள நம்மளை விட்டுட்டார், and we are finding the path to climb up அப்படின்னு வேணா லைஃப் நினைச்சு அப்படி ஜாலியா போலாமா? So just to give you an example, chilies இருக்கு இல்லையா, ரெட் சில்லிஸ். ரெட் சில்லிஸ் சொன்ன உடனே what comes to your mind? There is a taste that comes into your tongue. Perhaps some of you may remember that there will be tears in your eyes. Red chilies நீங்க சாப்பிட முடியுமோ கொடுத்தாக்கா? முடியாது. அதே ரெட் சில்லிஸை ஒரு தேங்காயோட அரைச்சோம்னாக்கா what will happen? There is a sense of moderation. What causes imbalance can also be used to create a state of balance. That is what the rishis figured out. And they exactly knew this formula. Neutralization. Yes, exactly. Neutralization. Acid, base, catalyst, balanced reaction, ella apply agum. But the thing is to have trust in the fact that what they actually created is for our own good. தத்துவம் ஹிதம் புருஷார்த்தம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நம்மளுக்கு ஹிதமா எது இருக்கோ அதை சொல்லக்கூடியவா யார் அப்படின்னா ஆப்தர்கள் அப்படின்னு சொல்றது சாஸ்திரம். ஆப்த வாக்கியம் சாஸ்திரம் அப்படின்னே இருக்கு. ஆப்தர்கள்னா யாரு? யார் ஆப்தர்கள்? நம்ம பேர்ல கன்சர்ன்டா இருக்கிறவா. நம்ம பேர்ல கன்சர்ன்டா இருக்கிறவா. எஸ், those who are really worried. அவளை பத்தி கவலையோட நம்மளை பத்தி தான் அவளுக்கு கவலை ஜாஸ்தி. அதனால தான் வாட்ஸ்அப் குரூப்ல வந்துட்டே இருக்கும், அவ இப்படி பண்றா பாரு, இப்படி ஆயிடுத்து பாரு. உங்க கதை கரெக்ட். ஆப்தர்கள்னா those who have the highest concern for us. But more deeply, I have already given a definition of apta. Does anybody remember? Who is an apta? Yes, Venkat. That's the unmute. அதாவது அவளுக்கு personally they don't have any stake in the benefits or other things that you may get out of doing that, and our impartial way of giving an objective advice of what is to be done without personally them investing in you. They are concerned about you. At the same time, They don't expect they yes, but there is a deeper definition of an apta. Who is an apta? It's in state of balance, and on the state lane, when they look at you before even you are expressing your likes and dislikes, happiness, sukham and dukkham, he himself understands you, and with his look or with his act, he is blessing you, or the compassionate aspect is itself. Maybe that person is an apta. I don't know. Correct. No. நீங்க முன்னாடி சொன்னது Lord Krishna has worked, so your definition is correct. நீங்க முன்னாடி சொன்னது வந்து those who have obtained all that needs to be obtained. Yes, exactly. Those who are themselves in a state of balance, which is basically Atma Siddhi. Those who have attained it. And Satya சொல்லுங்க, திடீர்னு மாயமாயிட்டீங்க.
இல்ல சாரி, ஆப்தமித்ரா அப்படின்னு ஒரு கன்னடால வேர்ட் இருக்கு. தட் மீன்ஸ் somebody who's close to you or your best friendன்ற மாதிரி. So I thought it may be related ஆ தோணுது. It is. See, everything in Sanskrit has two means of definition. ஒன்னு தத்வதः என்னது அது, what is it by its nature. Second, what is it by its outcome, what do you see because of that thing அப்படிங்கிறது ரெண்டாவது way of defining. So what we see in the day-to-day life is what you have just said. That is the outcome based definition. ஆப்தன்னா யாரு, நம்ம பத்தி ரொம்ப கன்சர்னா இருக்கிறவங்களுக்கு பேர் ஆப்தன், கரெக்ட். ஆனா who can, அவர் கன்சர்ன்டா இருக்கலாம், அவர் வந்துட்டு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னாக்கா who can help அப்படின்னா only that person who knows how to pull you out of that situation, which means இப்போ நேற்று ஒரு இது பார்த்துட்டு இருந்தோம், some movie where ஒரு சின்ன குழந்தை she falls into a pool, a river. Her close friend, she is also 10 years old. ஐயோ அவளை காப்பாத்துமே, இவளும் போய் கீழே வந்துரு. என்ன ஆறுது, she knows she is ஆப்தலாம், she is highest concern for her. ஆனா இவளால போய் ஹெல்ப் பண்ண முடியுமா, அதை முடியாது. she herself doesn't notice him. தடஸ்தஹ அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல ஒரு அற்புதமான ஒரு பதம். those who are on the bank, அவதான் உன்னை காப்பாற்ற முடியும். உள்ள விழுந்துட்டவளை தான் காப்பாற்ற முடியாது. அவளால் தான் ரோப் போட்டு ஒன்னு அங்கேருந்து இழுக்க முடியும். இல்லை, if they are so powerful that they have, they are bahubalis, they can pull you out of the pool, they can do. அப்பேற்பட்டவளுக்கு பேர் தான் ஆப்தா. those who have attained it themselves, those who are in a state of balance. எதுக்காக வந்து இந்த பாயிண்ட், I can't rewind back now. Can somebody say why we got into aptas? அந்த பேலன்ஸ் இம்பேலன்ஸ் நம்ம எப்படி இம்பேலன்ஸ்ட் ஸ்திதியில இருந்து பேலன்ஸ்க்கு வர்றதுன்னா ஆப்தாஸ் ரிஷிகள், the rishis, I was talking about the rishis, they are the true aptas. They knew how to detect imbalance. They knew how to first of all get into a state of balance. They understood what is balance, then they laid out. Yes, Shobha. இப்போ வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் டே டு டே லைஃப் எடுத்துட்டோம்னா, இப்போ நீங்க சொல்றீங்க யார் பேலன்ஸா இருக்காலோ இம்பேலன்ஸா இருக்கிறவளுக்கு தே கேன் ஹெல்ப்னு. இப்போ ஒரு குழந்தை டிஸ்ட்ரெஸ்ல இருக்கு, அதுக்கு தெரியாது இஃப் இஸ் இன் த ஸ்டேட் ஆஃப் இம்பேலன்ஸ் ஆஸ் தே ஆர் க்ரோயிங் அப். ஸோ த பேரண்ட்ஸ் பீன் மெச்சூர்ட், அவ வந்து அப்போ அந்த ரோல் எடுத்துன்னு பண்ணலாம் ஆத்மா இதா கொஞ்சம் பேலன்ஸ் ஸ்டேட்ல டு ஹெல்ப் தெம் அவுட். எஸ். ஸோ இதுல கிரேடேஷன்ஸ் இருக்கு, அதுதான் நம்ம வச்சுக்கணும். பிசிக்கல் லெவல்ல ஹெல்ப் பண்ண முடியுமா, ஃபைனான்சியலி ஹெல்ப் பண்ண முடியுமா, எமோஷனலி ஹெல்ப் பண்ண முடியுமா, கடைசியா அத்தியாத்ம ரீதியா ஹெல்ப் பண்ண முடியுமா, அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். பட் ஆல் அதர் ஸ்டேட்ஸ் டெஃபினெட்லி எஸ், if you can, you should. So the apta, depending on the person, the apta has to regulate their skill. Yes, help the way they pull them out. Yeah, exactly. அதே தான் நம்ம சாஸ்திரமும் சொல்றோம். என்ன சொல்றது, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த மிளகாயும் தேங்காயும் போட்டு அரைச்சாக்கா நன்னா இருக்கும்னு. நம்ம அத்தையே சாப்பிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும், சட்னி ரொம்ப பிடிக்கும் எனக்கு, காத்தால 3 கப்பு, மத்தியானம் 3 கப்பு, ராத்திரி 3 கப்பு, அப்படி சாப்பிட்றவாலும் இருக்கா. என்ன ஆகவா கூட அடுத்த நாளே they have to take an antidote for loose motion இல்லையா. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ், உங்களை எப்படி காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு எந்த டோசேஜ் கொடுக்கணும் அப்படின்னு அவளுக்கு தெரியும் இல்லையா. இப்பெல்லாம் செல்ஃப் மெடிகேஷன் தான். டாக்டர் கோகுல் இருக்காரு, அவர்கிட்ட வரத்துக்கு முன்ன டாக்டர் ரவியும் இருக்காரு. ஆல் டே தேர் இஸ் நோ ஃபன் இன் ட்ரக் டிஸ்கவரி. எல்லாமே உள்ள ஒரு கன்காக்ஷனை போய் யூ டேக் ஆக்மெண்டின் தான் முதல்ல இப்போ ஃபர்ஸ்ட் மெடிசின். டாக்டரே தேவையில்லை, ஃபார்மசியே கொடுத்துருவான். அவங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு புக் இருக்கும், அதை பார்த்துட்டு வாட் ஆர் தி ஆல்டர்னேட்டிவ் மெடிசின், இந்த ஃபார்ம்ல கிளாக்ஸோ ஸ்டாக் இல்லை, ரன்பேக்ஸி கொடு பரவாயில்ல ஒர்க் ஆகும் அப்படின்னு அவனே டிசைட் பண்ணிட்டு இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. வாட் டோசேஜ் ஷுட் பி கிவன் டு ஹூம் அப்படிங்கிறது ஒன்லி a doctor knows. ரிஷிரேவ விஜானாதி திரவிய சம்யோகஜம் குணம். only the rishi knows
what is the impact an item can make on us, dravya samyogajam gunam, and how do mixtures of materials impact us அப்படிங்கிறதும் அவளுக்கு தான் தெரியும். So I mean, இவாதான் குரு, இவாதான் இதெல்லாம் விட ஜாய்ஃபுல் அண்ட் எக்ஸ்டாட்டிக் ஸ்டேட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி, சோ சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிறதெல்லாம் இட் ஹெல்ப்ஸ்ன்னு கொண்டு வரா அப்படிங்கிறதுக்கு இல்லையா? அதாவது இதையும் மீறின ஸ்திதி வந்து அவ்வளவு ஜாய்ஃபுல் ஸ்டேட். எஸ், எக்ஸாக்ட்லி. தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே அப்படின்னு பகவான் சொல்றாருங்க. சாஸ்திரம் தான் உனக்கு பிரமாணம். இப்பேற்பட்ட சாஸ்திரம், எப்பேற்பட்ட சாஸ்திரம்? உங்களை இம்பேலன்ஸ்ல இருந்து பேலன்ஸ் ஸ்டேட்டு கொண்டு போகக்கூடிய எந்த ஒரு விதானம் இருக்கோ, எந்த ஒரு நாலேஜ் இருக்கோ, எந்த ஒரு பிராக்டிஸ் இருக்கோ, அதுதான் உனக்கு பிரமாணம். பிரமாணம் அப்படின்னா என்னது? It's a way. பிரமாணம் அப்படின்னாக்கா that which leads you to a state of பிரமா or ஞானம். ஞானத்தை நம்மளுக்கு எது கொடுக்கறதோ அதுக்கு பேர் தான் பிரமாணம். அதனால சாஸ்திரம் தான் பிரமாணம். ஏன் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஆப்பரேட்டிங் ப்ரொசீஜர் ஒருத்தர் டிஃபைன் பண்ணிட்டாக்கா, that person knows that equipment, so you better go with it. இல்லையா? 10 நாப் இருக்கும், அது நம்மளா அதை விட்டுட்டே இருக்கக்கூடாது. அப்போ என்ன ஆகும்? மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ஜாஸ்தியாக போயிடும். அப்புறமா நம்ம சொல்லக்கூடாது, ஐயோ பாய்லர் கெட்டு போயிடுதே அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நீ திருப்பிண்டே எந்த நாப் திருப்பக்கூடாதோ அதை திருப்பிட்ட, எதை திருப்பணுமோ அதை திருப்பல. அப்போ என்ன ஆகும்? Exactly. Fix the body. Yes, the body which keeps boiling with lots of emotions. இல்லையா? அந்த எமோஷன்ஸ் பாயில் ஆகாத இருக்கணும். அப்படின்னா how do you attain a state of physical health that will result in a state of mental well-being, eventually spiritual well-being? ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம், ஆத்தியாத்மிகம், இந்த 3 க்ஷேத்திரத்திலையும் how are you supposed to be in a balanced state அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதானம் தான் சாஸ்திரம். சரியா? இப்போ இந்த சாஸ்திரம் ரைட், இதெல்லாம் நமக்கு ஆக்செப்ட் பண்ணிக்கிறோம். நமக்கு இதெல்லாம் ஒரு சுகருதத்தினால நமக்கு ஒரு டச் கிடைக்கிறது, we are able to see. But how our prarabdha karma is influencing the understanding of Shastra, though I am aware now. Correct. Or my sanchita karma, how it plays a role. Exactly. அதுக்கு தான் அடுத்த சாப்டர் வச்சிருக்காரு. The next chapter is fully based on that only. இப்போ நீங்க சொல்றீங்க ரைட், ஏன்னா நீங்க இதுவரைக்கும் what I have understood is whatever it is, we are an instrument of his play, and also our sanchita karma and prarabdha karma plays a major role, and there are these things are available for you. That is the shastram, the coded thing, and there's a pathway to rise up. But how can I bridge these two? உப்பு சாப்பிடாதடா கண்ணா, உடம்பு கெட்டு போயிடும் அப்படின்னா கேட்கறதா? கேட்காது. அது போய் சாப்பிடதான் தோணும். சக்கரை போட்டுக்காத, சுகர் ஜாஸ்தி ஆயிடும். ரொம்ப நல்லா இருக்கேன் இந்த ஸ்வீட்டு, இன்னைக்கு ஒரு நாள் தான் பரவாயில்ல, ஆஃப்டர் 3 PM I will stop. அது ஏன் தெரியும் நம்மளுக்கு? இது பண்ணாக்கா நம்ம பேலன்ஸ் குறைஞ்சி போயிடும்னு தெரியும். இருந்தாலும் அதுக்கே போறது. அதுக்கு என்ன காரணம்னா our constitution, the way we have landed in this body, right? அதோடைய ஹிஸ்டரி, ஆர்கைவ்ஸ், நேஷனல் ஆர்கைவ்ஸ் போய் பார்க்கணும். அதுக்கு அடுத்து இங்க வந்தாவிட்டு இது என்ன பண்றது, அதுவும் முக்கியம் இல்லையா? ஆனா ஏன்னா இது எல்லாத்துக்கும் மூல காரணம் என்ன? இப்போ ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்னு சொல்லிட்டோம். எதுக்கு? பிரகிருதிக்கு. ஆனா அந்த ஜீவன்ல ஒரு ஃப்ரீடத்தை கொடுத்திருக்காரு. உன்னுடைய பிராரப்த கர்மானால, சஞ்சித கர்மானால இதெல்லாம் வந்திருக்கு, இந்த பாடிங்கிறத எடுத்திருக்க நீ. ஆனா you have still the freedom to decide your future course of action. அங்கதான் அற்புதமான ஒரு லிங்க பகவான் கொடுத்திருக்காரு. அத்தை தூண்டி விடுறது யார் அப்படின்னா ஸ்ரத்தை. அந்த ஸ்ரத்தையை பத்தி தான் அடுத்த சாப்டர்.
We will look at Shraddha in the next chapter. Tasmat Shastram Pramanante Karya Karya Vyavasthitau is explaining what is a Shastram. Karya Karya Vyavasthitau. Edu Karyam, Edu Akaryam. What should be done, what should not be done. இல்லையா? பெரியவாள் அந்த காலத்துல எல்லாருமே we have all gone through that. டேய் இன்னைக்கு ஏகாதசிடா போய் சாப்பிடாதடா. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போறா, நான் போயே ஆகணும், வேற வழி இல்லை. So I have to do it that day at that time only. I will violate what you are saying. அது ஏன் அந்த அப்பாவும் அதுதான் பண்ணியிருப்பார் அந்த காலத்துல. அவன் அப்பாவை கேட்டிருக்க மாட்டார். அவருக்கு நாலேஜ் கொஞ்சம் லேட்டா உதிச்சிருக்கு. ஐயோ தப்பு பண்ணிட்டு நான் இப்படி அல்லாடிட்டு இது புரிய மாட்டேங்கிறதே அப்படிங்கிற ஆங்கிள் அவர் சொல்றார். சரியா? அந்த காரியா காரிய வியவஸ்திதம். எது காரியம், எது அகாரியம்? What is the linkage? Pramanatoda linkage. What leads to pramanam? That which leads to ultimate experience and knowledge. அதுக்கு உண்டான காரியம் என்ன? அத குலைக்கிற காரியம் என்ன? But some people have to experience what it's like to not do it again. Exactly. 10 தரம் உப்பு சாப்பிட்டுட்டு வயிறு கெட்டு போய், ரைட், பிபி எகிரி போய் ஐயோ நான் பண்ண மாட்டேன் அப்படின்னாக்கா ஸ்வத்தகா ஞானம் வரும். தட் இஸ் வென் யூ ரியலைஸ் ஐ வில் நெவர் டூ இட். இப்போ சில பேர்லாம் பார்த்துருக்கோம், இந்த டயட்டிங் ப்ரோக்ராம் அப்படின்னு பண்ணிட்டு முதல்ல ஆரம்பிப்பா. ஒரு 1 வீக் 2 வீக், அப்புறம் 1 மந்த் ரொம்ப பண்ணியாச்சு, ஃபேஸ்புக் அப்டேட்லாம் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நான் பண்ணா என்ன பண்ணாட்டேன் இல்லை, எவ்ரிபடி நோஸ் ஐ ஆம் ஸ்லிம் அப்படின்ட்டு ஃபேஸ்புக்லேருந்து வெளில வந்துடுவா. தே கண்டினியூ தேர் ப்ரீவியஸ் லைஃப். அப்போ என்ன ஆகும், this particular aspect of not following what is required, there is no truthfulness there, and the truthfulness is very very important here. Karya karya vyavasthitau jnatva shastra vidhanoktam karma kartum iharhasi. இப்படி நீ சாஸ்திர விதமா என்ன காரியம்லாம் செய்யணுமோ அத்த மாத்திரம் நீ பண்ணணும். இங்க கர்த்தும் அர்ஹசி அப்படிங்கிறார். அர்ஹசின்னா யூ கேன் டூ, யூ மே டூ அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. எப்போ இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹூ இஸ் சேயிங். இப்போ கணக்கு வாத்தியார், சோஷியல் வாத்தியார் ஹோம்ஒர்க் பண்ண அவனுக்கு நல்லது அப்படின்ட்டு போயிடுவார். அதே வார்த்தையை அம்மாவும் சொல்லுவா, டேய் ஹோம்ஒர்க் பண்ணுடா. இதுல யாரோட வாக்கியம் உண்மையா இருக்கும் அப்படின்னா, அந்த டீச்சருக்கு பார்ஷியாலிட்டியோட ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தானா டேய் அவன் ஹீ வில் ரிப்பீட் இட். அந்த பையனை தனியா கிளாஸ் ரூம்ல மாத்திரம் சொல்ல மாட்டார், இந்த காரிடார்லயும் பார்த்து அந்த ஹோம்ஒர்க் பண்ணிட்டியா நீ, அது பண்ணேன்னா உனக்கு 98 கண்டினியூ ஆகும் அப்படின்னுவார். அந்த பார்ஷியாலிட்டி இல்லைன்னாக்கா அவர் பாட்டு குட் மார்னிங் சார் குட் மார்னிங் போயிடுவார். ஹீ வில் நாட் வரி அபவுட் வெதர் யூ. சில பேர்லாம் இருப்பான் இந்த ஹிஸ்ட்ரி அசைன்மெண்ட் பாவம். அந்த காலத்துல நம்ம நிறைய, நம்ம இந்தியன் ஹிஸ்ட்ரி வேற, இந்த ஊர் ஹிஸ்ட்ரி வேற. நம்ம ஊர்ல கதையா எழுதியிருப்போம். ஐ ரிமெம்பர் மை ஃப்ரெண்ட், இட் இஸ் a ரியாலிட்டி. அது கொஸ்டின் வாஸ் அபவுட் ஜஹாங்கீர் அண்ட் இஸ் இன்வேஷன். 4 பக்கம் எழுதியிருக்கான். முதல் ஒரு பேராகிராஃப்ல ஜஹாங்கீர் பத்தி எழுதியிருக்கான். பாக்கி எல்லாம் சுனில் கவாஸ்கர் அந்த காலத்துல எந்த மேட்ச் லார்ட்ஸ் அது இதுன்னு எழுதிட்டு கடைசியில மறுபடியும் ஜஹாங்கீர்னு முடிச்சுட்டான். அந்த வாத்தியார் எப்படின்னா அப்படி பார்த்துட்டே கரெக்ட் பண்ணுவார். எல்லாருக்கும் 6 மார்க் தான் வரும் ஹிஸ்டரியில, கரெக்டா 6 out of 10. 7.5 வந்துடுத்தனா அவன் மேதாவி, நிஜமாவே படிச்சு ஏதோ எழுதிருக்கான். அந்த மாதிரி யாருக்கு உண்மையான உறுத்து இருக்கும் அப்படின்னா அம்மாக்கு. இந்த ஹோம்ஒர்க் நன்னா பண்ணேன்னா உனக்கு நல்லது உண்டாகும் அப்படின்னு சொல்லக்கூடியவாதான் ஆப்தா. அதனால சாஸ்திரம் இஸ் ஆல்சோ ஆப்தம். ஒரு உண்மையான ஞானி, சம்ஸ்காரம் உள்ள ஒரு ஜீவன் இருந்துன்னா அவனுக்கு குருவே தேவையில்லை. The moment that jiva gets in touch with these kind of scriptures, it can be born in Timbuktu, it can be born in Alaska, it doesn't matter, it will rise up. That is the power of science. Science oda power eppadi, even though the entire archives may get deleted or wiped out,
even though the clouds that we store all our data in gets wiped out, if somebody has access to this type of knowledge somewhere, they will come up in life. Nala jnatva shastra vidhanoktam. சாஸ்திரத்துல என்ன விதி அப்படின்னு சொல்லியிருக்கோ, that which is good for us is called விதி. விதினா இட்ஸ் நாட் டிஸ்டைன். இது பண்ணு, இது பண்ணலன்னா உன் நாக்கு கெட்டு போயிடும், தெரியுமா உனக்கு? ஆல் யுவர் ஜெனரேஷன்ஸ் வில் சஃபர். அதனால காத்தாலேருந்து தண்ணி சாப்பிடுறது இது சாப்பிடு அப்படின்னா அவனுக்கு பயந்து போயிடுவான். சாஸ்திர விதி, விதினா that which is good for us. விஹிதம். அந்த Shastram would also be a way to pull you back. Absolutely. It is something which will pull you back from a state of rotting. அதுலேருந்து புல் பண்ணக்கூடிய ஒரு விதானம் தான் சாஸ்திரம். விதானோக்தம் கர்ம கர்த்தும் மிக அர்ஹசி. இந்த அர்ஹம் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, யூ மே டூ, யூ கேன் டூ அப்படின்னு ஒண்ணு. எதுக்காக சொல்ல வந்தேன்? இட்ஸ் அ பகவான் himself who is advising Arjuna here. அவருக்கு மித்திரன் மாத்திரம் இல்லை, he is also a guru here. உண்மையான குரு எப்படின்னாக்கா, யூ மே டூ இட் அப்படின்னாக்கா அந்த சிஷ்யனுக்கு புரிஞ்சிடும், ஐ ஷுட் டூ இட் அப்படின்னு சிஷ்யன் புரிஞ்சுப்பான். சரியா? தட் இஸ் ஹவு வி ஷுட் பர்சீவ் இட் ஹியர். இல்லையா? யூ மே டூ இட் அப்படின்ட்டு போயிட்டாக்கா, ஐயோ ஹீ இஸ் மை ஆப்தர், ஹீ இஸ் நாட் ஓன்லி மை ஃப்ரெண்ட், ஹீ ஹஸ் அட்டைன்ட் இட். அந்த ஸ்டேட்டை பார்த்துட்டு எனக்கு குருவா இருக்கார், நீ பண்ணலாம் இதை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாக்கா, தட் மீன்ஸ் யூ பெட்டர் டூ அப்படிங்கிறது. தட் இஸ் த டோன் in which he is ending this great chapter on divine and demonic traits, daiva asura sampat vibhaga yogam. Tasmat shastram pramanante karya karya vyavasthitau ஞாத்வா சாஸ்திர விதானம். தெரிஞ்சுட்டு பண்ணணும். சாஸ்திரத்துல சொல்லியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணக்கூடாது. எக்லிப்ஸ் டைம்ல நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது இல்லையா? அந்த டயத்துல போய் அப்போதான் நான் வந்துட்டு தர்ணா ஒரு பெரிய இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கா இந்தியாவில். நான் பகுத்தறிவாளிஸ்ல என்ன பண்ணியிருக்கா, தே கோ அட் தட் டைம் ஒரு கொடை போட்டு எல்லாருக்கும் இந்தாங்க இட்லி வேலை சாம்பார்னு அந்த டயத்துல தான் கொடுப்பேன். அப்போ என்ன ஆகும்? எஸ், எக்ஸாக்ட்லி. தே ஆர் தி ஆசுரிக் பீப்புள். யூ ஹவ் அப்சல்யூட்லி கேட்டகரைஸ்ட் இட். ஏன்னா அந்த டயத்துல தான் சாப்பிடணுமா, வேற டைம் இல்லையா? we will prove nothing will happen. என்ன தெரியும் உனக்கு? வாட் இஸ் தி காஸ் எஃபெக்ட்? காரியா காரியம் எப்படி தெரியும் உனக்கு? வேர் டஸ் இட் அஃபெக்ட்? இட் மே நாட் அஃபெக்ட் யூ. யூ வில் grow half a kilo more in your physical weight. Nothing will be seen for the here, but there will be dramatic changes for the hereafter. அதனால கஹனாஹி கர்மணோ கதிஹி, கர்மாவுடைய கதிங்கிறது ரொம்ப ரொம்ப டீப். அதனால சாஸ்திரம்ங்கிறது அதுக்காக தான் வந்திருக்கு. ஹவ் ஆர் யூ சப்போஸ் டு பர்ஃபார்ம் யுவர் ஆக்டிவிட்டீஸ் இன் டிஃபரெண்ட் ஸ்டேட்ஸ் வித் டிஃபரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வித் டிஃபரெண்ட் பீப்புள். கர்த்தும் இஹாரசி. So with that we conclude the Daivasura Sampat Vibhaga Yogam. I thought I'll start the next chapter. 750 are there. Sir, இது obviously in the Shastram, இப்ப நீங்க சொன்னது at a conceptual level it makes sense. Overall இத சாஸ்திரம் படி பண்ணு சொல்றது கரெக்ட். But obviously practically we have come a long way from Shastras, what was defined varnashrama dharmama இருக்கட்டும் or என்ன பண்றதுன்னு. ஸோ கிளியர்லி இப்போ ஒரு எக்ஸெப்ஷன்ஸ் பேசிஸ்ல தான் ஒர்க் அரவுண்ட்ல என்ன பண்ணோங்கிறது தான் நம்ம பாக்குற மாதிரி தான் எனக்கு தோன்றது ஆக்சுவலா. ஸோ அப்படி இருக்கிறப்ப வாட் இஸ் தட் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஃபார் அஸ்? இப்போ சாஸ்திரான்னு ப்ராக்டிக்கலா இப்ப சத்திக்கு ஏதோ ஒரு மூலையில அந்த ஸ்கிரிப்சர்ஸ் அண்ட் இதெல்லாம் இருக்குங்கிறது தெரியுது, எல்லாமே நிறைய விஷயம் சொல்லி இருக்கு. வாட் இஸ் இட் practically for us to reference on a day-to-day basis? What is that reference point we need to refer to? சரி இது பண்ணலாம் இது பண்ணக்கூடாது இப்போ அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு. So the best way to answer this is its outreach or its outcome is in 3 different worlds. One is the physical world, second is the mental emotional world, and third is the spiritual world. இதுல மூணுத்துலயுமே சரியா இருக்கணும், அப்பதான் வண்டி ஒழுங்கா ஓடும். இப்போ உடம்ப
நம்ம எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னாக்கா, there is a whole bunch of things we can do. இல்லையா? இந்த ஊர்லாம் காத்தால பார்த்தனா ஓடிட்டே இருப்பாங்க. ஓடினேன் காதுல போட்டு ஓடிட்டே இருப்பாங்க. So you can do that every day, day in and day out. It will definitely improve. ஆனா அந்த அளவுக்கு நம்மளுக்கு strength எதுக்காக வேணும் அப்படிங்கறது வச்சுக்கோங்க. If that is part and parcel of your work, so be it. இல்லையா? So you are a cricket coach அப்படின்னா அது பண்ணாதான் ஃபீல்டர்ஸே ஓடுவார். அவராலே கேட்ச் பிடிக்க முடியல, நான் எதுக்கு போனோம் அப்படின்னு பண்ணுவோம். But if it is not part and parcel of your life, you have to moderate. How much of physical activity should I have is determined by what is your way of life. That is what determines how much physical activity you should have. Apply this touchstone. What should be my way of life? அதுதான் கோட் பண்ணோம் எல்லாத்தையுமே. பிரமாணம்ங்கிறது என்னது? வாட் am I after அப்படிங்கிறது முடிவு பண்ணிட்டாலே, how much physical activity should I have? Is it getting defined? நம்ம எவ்வளோ ஆக்டிவிட்டி பண்ணோம் அப்படின்னா, ஜிம்ல போய் 1 hour, அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் 1 hour அப்படின்னா பாஸ் கால் வந்துடும். வேர் இஸ் த டெலிவரபிள் எஸ்டர்டே ஐ ஆஸ்க்டு அப்படின்னு உடனே வரும். தோ வந்துட்டேன் சார், நம்ம டபக்குன்னு ஸ்விம்மிங் பூல்லேருந்து வெளில குச்சி வர வேண்டியதா இருக்கும். ஸோ ஹவு மச் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஷுட் ஐ ஹாவ் டிபெண்ட்ஸ் ஆன் how much it impacts your way of life. Second, same thing about mental well-being. So you know, we all need peace, mental peace. So again, it is determined by the activities we do, not just physical, but also the way we interact with people, deal with people. தேவையில்லாத நம்ம அமைஞ்சிக்கரை குழாக்கீழே போய் நம்மளும் ஒரு பிங்க் கலர் குடம், எல்லாருமே பிளாஸ்டிக், ப்ளூ கலர், கிரீன் கலர் எல்லா குடமும் இருக்கும் இல்லையா? அங்கே போய் எடுத்துட்டு நமக்கு பிசிக்கல் வெல்பீயிங் நன்னா இருந்துருதுன்னு வச்சுக்கோங்க, நன்னா குண்ட வாட்ட சாட்டமா போய் இருந்துட்டு நானும் குழாயடி அப்படின்னு இருந்தோம்னா என்ன ஆகிடும்? யுவர் மென்டல் வெல்பீயிங் வில் பி இம்பேக்டட். ஸோ ஹவு மச் ஆஃப் அன் இன்வால்வ்மெண்ட் ஷுட் ஐ ஹாவ் இன் அதர்ஸ் டீலிங்ஸ், ஹவு மச் ஆஃப் இட் ஷுட் ஐ ஹாவ் வித் மை ஓன் well-being அப்படிங்கிறது who will decide? It's very, very simple. So finally it comes to our ஞானம் part, to make a call. Now I look at Bhagavad Gita now. நீ அங்க இருந்தானாக்கா you have to ascend from down to up அப்படின்னு சொல்ற. நீ டிசெண்ட் ஆயிருந்த கீழே இருந்தேனாக்கா strive hard to reach the top அப்படின்னு சொல்ற. நீ சரிக்க விழுந்துட்டேன்னா follow these rules, come back again அப்படிங்கிற மாதிரி ஏதானாக்கா நாங்க அப்படி கொஸ்டின் கேட்டா நீங்க இங்கேருந்து ஆன்சர் சொல்லிடுவேன், இந்த பக்கமா கொஸ்டின் யாராவது கேட்டா மேலே இருந்து ஆன்சர் சொல்லிடுவீங்க. ஸோ இட் இஸ் அபவுட் யுவர் ஓன் ஞானம் ஃபைனலி, which helps to your own, yes, your own, I would say, what goal have you set for yourself? அதை பத்தி சொல்லிட்டு, ஏன்னா அந்த ஜீவன் வாட் இஸ் இட் ஸ்ட்ரைவிங் டு அச்சீவ் அப்படிங்கிறது தான் ஃபைனலி டிட்டர்மின்ஸ் எவ்ரிதிங். சாஸ்திரத்தை நான் எந்த அளவுக்கு நான் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, காத்தால பிரம்ம முகூர்த்தத்துல ஏந்திரு அப்படின்னு சொல்றது, அந்த பிரம்ம முகூர்த்த டைமே நம்ம மாத்திட்டோம் இப்போ இல்லையா? பிரம்மாவே வந்தாருன்னா கூட காத்தால 8 மணிக்கு முன்னாடி சண்டே எழுந்துக்கப்படாது அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி பிரம்ம முகூர்த்த டைமே நம்ம மாத்திட்டோம். பிரம்ம முகூர்த்தம் எதுக்காக வந்தது? இட் இஸ் சப்போஸ் டு கிவ் மீ. அப்ப யாருமே தொந்தரவு பண்ண, எங்க ஆத்துக்காரரும் தொந்தரவு பண்ண மாட்டார், என் குழந்தைகளும் தொந்தரவு பண்ண மாட்டேன். இட்ஸ் எ வெரி பியூட்டிஃபுல் அவர் டு கெட் அப் இன் த மார்னிங். யூ கேன் ஆக்சுவலி மெடிடேட். பட் ஹவு லாங் ஷுட் ஐ மெடிடேட்? உடனே கொஸ்டின் வரும் இல்லையா? மெடிடேட் ஆஸ் லாங் ஆஸ் யுவர் மைண்ட் இஸ் சேயிங் மெடிடேட். அவ்வளோதான். டு வெங்கட்ஸ் கொஸ்டின், ஷுட் ஐ மெடிடேட் ஃபார் 3 hours? I will not say not required. It depends on your jivan. What is your jivan saying? Some days you will think that I should sit aside, யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஐ வில் பி வித் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தங்கோன்னா அந்த மாதிரி ஒரு பிளிஸ்ஃபுல் மூமெண்ட் கிடையாது. எஸ், பட் அதுலேயே இருந்தோம்னாக்கா வாட்டர் பில், எலக்ட்ரிசிட்டி பில் அதெல்லாம் பைலப் பண்ணிருக்கும். அதனால யூ ஷுட் ஃபோக்கஸ் ஆன் போத் ஈஹம் அண்ட் பரம். அதனால தான் சந்தியாவந்தனம் அப்படின்னு சொல்றது காத்தால பண்ண சொல்லியிருக்கேன். அஃப்கோர்ஸ் ஃபார் லேடிஸ் there is an equal amount of mental things that are specified. Everybody has to meditate in the morning. ஜப்பம் இல்லைனாலும் ஜப்பத்தினுடைய அர்த்தம் என்ன, அது மேல நம்ம மெடிடேட் பண்ணலாம். Therefore it was all interspersed with the way we live.
we lead our life. So there was nothing called as leading a spiritual life in India. It was leading a life that had a beautiful decoction of all these three: Adhibhautikam, Adidevikam, and Adhyatmikam. Therefore, it was not like going for a Skype class for something. It was interwoven with the way of life. அதை நம்ம மறந்துட்டோம் இப்போ. அதனால எல்லாமே புதுசா தோணும் இல்லையா? So that's what we should keep in mind. Sir, I'm sorry about it, but I have a slightly differing view on this one. இப்ப சம்டைம்ஸ் நம்ம கம்ஃபர்ட்டுக்குன்னு விட்டுட்டோம்னா இங்க என்ன சொல்றது அதை சொல்லி செய்யுங்கிற மாதிரி சொல்ற மாதிரி இருக்கு. வேற சாஸ்திரத்துல சொல்ற நமக்கு கம்ஃபர்டிங்கா இருக்கிற பாயிண்ட்ஸை மட்டும் எடுத்துட்டு அது சொல்ற ஒரு ரிகரஸ் practice or whatever it actually says, you don't actually question what is there in Shastra, just follow it to the T அப்படிங்கிறது ஒரு approach. Another approach is சரி உனக்கு என்ன எதுன்னு உனக்கே உள்ளுக்குள்ள தெரியாத பண்ணுங்கிறதுனா நம்ம naturally we settle into our comfort zone, right? Whatever எது கிடையாது. அங்கதான் slight difference என்னன்னாக்கா, it should not happen by force. It will, if you are enticed to do something through what is known as a spearhead. Spearhead ன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த spearhead பூந்துருத்துனா போறோம், the entire spear will go inside. இந்த தர்ம சாஸ்திரங்களுடைய சூக்ஷ்மமே அதுதான். The moment you start cleaning your tongue, it will start tasting things properly. நம்ம ஜாண்டிஸ் இருந்துருத்துனா நாக்குல எது போட்டாலும் டேஸ்ட் தெரியாது, ஜுரம் வந்துருத்தனாலே தெரியாது. அந்த ஜுரம் போறதுக்கு முதல்ல இந்த கஷாயத்தை சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாக்கா, அது சாப்பிட ஆரம்பிச்சோம்னால என்ன ஆகும்? அன்மைண்ட்ஃபுல் ஆஃப் யூ, உங்க நாக்குல ஏதான போட்டா ஆஹா இது டேஸ்டியா இருக்கே ரொம்ப, இதே சாப்பிடக்கூடாது அப்படின்னு மனசு போகும். ஸோ தட்ஸ் த ரீசன் வை ஐ செட் do as per what your jiva is saying. ஏன்னாக்கா இப்போ now you have the அறிவு of சாஸ்திரம். What is சாஸ்திரம்? அப்போ என்ன ஆகும்? அந்த பக்கம் அந்த வீதிக்கு போயணும்னாக்கா, the wind, the beautiful scenery that you see, the winds that blow in those streets, they will start attracting you more and more. நான் ஏதோ ஒரு தப்பான ஸ்ட்ரீட்ல இருக்கேனே, அந்த ஸ்ட்ரீட் தான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி your mind, your body will automatically start gravitating towards that. So this is the caveat is that those அதுதான் விதித்வான்னு சொல்றார். சாஸ்திரத்தை புரிஞ்சுன்னு பண்ணோம். புரிஞ்சுன்னு பண்றச்சே you don't need any force. அதனால அந்த காலத்திலேயே கூட சின்ன பசங்க இதானே சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ண பரவாயில்லடா விட்டுடுறா, நோ ப்ராப்ளம். ஏன்னா there is a time when it will realize on its own. அந்த என்வாயன்மெண்ட்ல இருந்துனாலே போறோம் அப்படிங்கிறது உண்டு. ஆனா விஷயம் தெரிஞ்சு தப்பு பண்றவாள் தான் கஷ்டம். தட் should not happen. That is the other extreme. அவளுக்கு நீங்க சொல்ற மாதிரி கர்த்து மிக அர்ஹசி, யூ பெட்டர் டூ இட் அப்படிங்கிறது தான் அவளுக்கு பொருந்தும். So there is no one size fits all here. But given that we are in Kali Yugam, the best thing that we do is to understand the foundations and acquire a taste. And then the Lord himself will explain us to us in all details what that taste is. And eventually somebody, there are people who have dedicated completely their mind, body and soul. Appo enagum, it will become second nature. I don't have to worry about சாஸ்திரத்துல இந்த டயத்துல இதை சாப்பிடலான்னு சொல்லியிருக்கா அப்படின்னு தேவையில்லை. You will yourself know. There are enough indicators the Lord has given in our body that we have lost all that sensitivity today. ஒரு எர்த்துக்வேக் வருதுன்னா முதல்ல தெரிஞ்சுக்கிற ஆள் யார் அப்படின்னா எலிஃபென்ட். அதோட காலை வச்சே புரிஞ்சுக்கோங்க. So we have all become very insensitive to what is the impact of things around me. What is the impact of people I interact on me? What is the impact of items that I consume on me? What is the impact of things I see on me? I think earthquake முதல்ல தெரிஞ்சுக்கிற ஆள் butterfly. Yeah. Butterfly, yeah. Okay. Yes. Yep. So that's, yeah. யார் அது? Sorry. இல்ல அதுதான், but then that's the catch 22, isn't it? Like we are caught up in like the guilt of it. அந்த guilt இருக்க கூடாது, நம்மளே புடிச்சு புரிஞ்சு பண்ற மார்க்கத்துக்கு போகணும். முதல்ல கஷாயத்தை சாப்பிடணும். அதான் கஷாயத்தை சாப்பிட்டா நாக்கு சரியா போயிடும். நாக்கு சரியாயிட்டனாலே அதுக்கு என்ன வேணுமோ அதை சாப்பிட ஆரம்பிக்கும். அதனால although the rishis gave a standard operating procedure, எல்லாரும் ஞானியா இருந்தாளா? இல்லை.
If you look at the society, Manushyanam sahasreshu kaschid yatati siddhaye yatatamapi siddhanam kaschin mam veti tattataha. Out of 1,000 people, some people only strive towards the ultimate good. இது பகவானுடைய ஒரு விருப்பமே தான். யாராவது ஒருத்தர் வராளா அப்படின்னு காத்துட்டு இருக்காரு பாவம். பட் அது வரத்துக்கு உண்டான ஒரு படியை கிளியரா போட்டு கொடுத்திருக்காரு. Therefore, it's quite a complex question. அது ஏன் சில பேர் ஃபாலோ பண்றாங்க, சில பேர் ஃபாலோ பண்ணல. ஆனா சாஸ்திரத்தை நம்ம தப்பு சொல்லக்கூடாது. ஏன்? சாஸ்திரம் பிரமாணந்தே. It is something which will take you to eternal good. I have no doubt ன்னு அவரே சொல்றார். அதனால கர்த்து மிஹர்ஹசி அப்படின்னு அவர் சொல்றச்சே, there is lot of benefit and goodness in that. அதை நம்ம ஸ்லோவா ரியலைஸ் பண்ணிட்டு வந்தோம்னா it will automatically make us different beings. Yeah. Anyway. Thank you, sir. Okay. Okay. 1 minute. Sorry. Yeah. Sorry, we have overshot today. We chant the 16th chapter. Yeah, come. Yeah, is it okay to continue with chanting, or we can do it next class also? That's fine. That's perfectly fine. Chant பண்ணலாம் சார், ரொம்ப டைம் ஆக போறது இல்ல. We'll chant. Okay. 16th எடுத்துக்கோங்க. ஜி நெக்ஸ்ட் வீக் உபா கர்மா இருக்கிறதுனால வாட் இஸ் யுவர் பிளான்? என்ன பிளான் பண்றேன்? சண்டே இல்லையா? ஆமா. I will let you know. Okay. Okay. Om Shri Paramatmane Namaha. Atha Shodashodhyayah Daivasura Sampadvibhaga Yogah. Shri Bhagavanuvacha Abhayam Sattva Samshuddhihi Jnana Yoga Vyavasthitihi Danam Damascha Yajnascha Swadhyayastapa Arjavam Ahimsa Satyam Akrodaha Styaga Shantirapaishunam Daya Bhuteshvalo Luptvam Martavam Hirachapalam Tejakshamadhritish Shaucham Adroho Natimanita Bhavanti Sampadam Daivim Abhijatasya Bharata Dambo Darpobhimanascha Krodha Parushyameva Ajnanam Chabhijatasya Parthas Sampadam Asurim Daivi Sampadvimokshaya Nibandhaya Surimata Mashuchas Sampadam Daivim Abhijatosi Pandava Dvau Bhuta Sargau Lokesmin Daiva Asura Evacha Daivo Vistarashaf Proktaha Asuram Parthame Shrunu Pravrittim cha Nivrittim cha Janana Vidurasuraha Na Saucham Na Pichacharo Na Sapti
सत्यं तेषु विद्यते असत्यमप्रतिष्ठं ते जगदाहुरनीश्वरम् अपरस्परः सम्भूतम् किमन्यत् कामहैतुकम् एतां दृष्टिमवष्टभ्यम् अष्टात्मानोऽल्पबुद्धयः प्रभवन्त्युग्रकर्माणः क्षयाय जगतो हिताः काममाश्रित्य दुष्पूरम् दम्भमानमदान्विताः मोहाद् गृहीत्वा सद्ग्राहान् प्रवर्तन्ते शुचिव्रताः चिन्तामपरिमेयां च प्रलयान्तामुपाश्रिताः कामोपभोगपरमा एतावदिति निश्चिताः आशापाशशतैर्बद्धाः कामक्रोधपरायणाः ईहन्ते कामभोगार्थम् अन्यायेनार्थसञ्चयान् इदमद्य मया लब्धम् इमं प्राप्स्ये मनोरथम् इदमस्तीदमपि मे भविष्यति पुनर्धनम् असौ मया हतः शत्रुः हनिष्ये चापरानपि ईश्वरोऽहमहं भोगी सिद्धोऽहं बलवान् सुखी अढ्योऽभिजनवानस्मि कोऽन्योऽस्ति सदृशो मया यक्षे दास्यामि मोदिष्य इत्यज्ञानविमोहिताः अनेकचित्तविभ्रान्ता मोहजालसमावृताः प्रसक्ता कामभोगेषु पतन्ति नरकेषु च आत्मसम्भाविता स्तब्धाः धनमानमदान्विताः यजन्ते नाम यज्ञैस्ते दम्भेनाविधिपूर्वकम् अहङ्कारं बलं दर्पं कामं क्रोधं च संश्रिताः मामात्मपरदेहेषु प्रद्विषन्तोऽभ्यसूयकाः तानहं द्विषतः क्रूरान् संसारेषु नराधमा क्षिपाम्यजस्रमशुभान् आसुरीष्वेव योनिषु आसुरीं योगिमापन्नाः मूढा जन्मनि जन्मनि मामप्राप्यैव कौन्तेयः ततो यान्त्यधमां गतिम् त्रिविधं नरकस्येदम्
द्वारं नाशनमात्मनः कामक्रोधस्तथा लोभः तस्मादेतत्त्रयं त्यजेत् एतैर्विमुक्तकौन्तेयः तमोद्वारैस्त्रभिर्नरः आचरत्यात्मनः श्रेयः ततो याति परां गतिम् यशास्त्रविधिमुत्सृज्यः वर्तते कामकारतः न स सिद्धिमवाप्नोति न सुखं न परां गतिम् तस्मात् शास्त्रं प्रमाणं ते कार्याकार्यव्यवस्थितौ ज्ञात्वा शास्त्रविधानोक्तं कर्म कर्तुमिहार्हसि तत्सत् इति श्रीमद्भगवद्गीतासु उपनिषत्सु ब्रह्मविद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुनसंवादे दैवासुरसम्पद्विभागयोगो नाम षोडशोऽध्यायः। गुरुचरणाम्बुज निर्भरभक्तः गुरुचरणाम्बुज निर्भरभक्तः संसारादचिराद्भवमुक्तः गुरुचरणाम्बुज कृष्णा कृष्णा सेन्द्रियमानसो नियमादेवं द्रक्ष्यसि निज हृदयस्थं देवं भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते कायेन वाचा मनसा इन्द्रियैर्वा बुद्ध्या आत्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै श्रीमन्नारायणायेति समर्पयामि। सर्वं श्रीकृष्णार्पणमस्तु। Have a great day, David.